அண்மை செய்தி. தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். திண்டிவனம் அருகே பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அமைந்துள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்துள்ளார். தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். ராமதாஸ் வீட்டில் இல்லாத நிலையத்தில் அன்புமணி அங்கு வருகை தந்திருக்கிறார். திண்டிவனம் அருகே பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அமைந்துள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். ராமதாஸ் வீட்டில் இல்லாத சமயத்தில் அன்புமணி தைலாபுரத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தாயாரை சந்திக்க அன்புமணி வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திண்டிவனம் அருகே பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அமைந்துள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். அங்கு ராமதாஸ் வீட்டில் இல்லாத சமயத்தில் அவர் வருகை தந்திருக்கிறார். தாயாரை சந்திக்க அன்புமணி வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பாமகவில் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கும் நிறுவனரான ராமதாசுக்கும் இடையிலான சண்டை கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வெளிப்படையான சண்டையாக நீண்டு கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி பொதுக்குழுவில் தொடங்கியிருந்த சண்டை இப்போது வரை முடிவுறாமல் நீண்டு கொண்டே இருக்கின்றது. அதன் உச்சமாக இன்றைய தினம் என்னுடைய பெயரை மகன் அன்புமணி இனிமேல் பயன்படுத்தவே கூடாது என்கின்ற ஒரு உத்தரவினை அன்புமணிக்கு ராமதாஸ் விதித்திருக்கின்றார். அந்த அளவு தன்னுடைய மகனை கட்சியினுடைய நடவடிக்கையிலிருந்து முழுவதுமாக ராமதாஸ் ஒதுக்கி வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்வதை தொடர்ந்து தவிர்த்து வந்த அன்புமணி தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றிருக்கின்றார். கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய பாமகவின் கட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கும்பகோணம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு திரும்பவில்லை. இந்த நிலையில்தான் இன்று காலை ராமதாஸிடமிருந்து அதுபோன்ற ஒரு அறிவிப்பை எதிர்கொண்ட பிறகு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பனையூர் அலுவலகத்திலே முக்கியமான நிர்வாகிகளை வரவழைத்து ஒரு நீண்ட ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு பனையூரில் இருந்து அக்கறைக்கு சென்று அக்கறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு நேரடியாக வந்திருக்கின்றார். தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ராமதாஸினுடைய மனைவியும் தன்னுடைய தாயாருமாகிய சரஸ்வதி அம்மாளை சந்தித்து பேசுவதற்காக அன்புமணி வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த ஒரு சில சட்ட ரீதியிலான முன்னெடுப்புகளையும் 2 பக்கமும் முன்னெடுத்து வருகின்றார்கள். ராமதாசும் சரி அன்புமணியும் சரி சட்ட ரீதியாக கட்சி தங்கள் வசம்தான் இருக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சில ஆவணங்களை 2 பக்கமும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவற்றுக்கு வழங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்பூர்வமான ஒரு மோதலை 2 தரப்பும் சந்திக்க நேரிடும் என்ற அடிப்படையிலே அதுபோன்ற ஆவணங்களை 2 தரப்பும் தயார் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றிருப்பது அதுபோன்ற ஏதேனும் காரணங்களாலா அல்லது சரஸ்வதி அம்மாளை சந்தித்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், தந்தையுடன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிணக்குகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக அன்புமணி தைலாபுரம் சென்றிருக்கின்றாரா என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இதை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஜி.கே. மணி உள்ளிட்ட அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து ஒரு சமரசமான போக்கை முன்னெடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை சொல்லி வருகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அன்புமணி புறக்கணித்து வந்த நிலையில் தான் இன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றிருக்கின்றார். ஒருவேளை இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றாரா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான சில சட்டப்பூர்வ ஆவணங்களை பெறுவதற்காக தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றிருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் சொல்லி வரக்கூடிய கருத்துகள் ஒவ்வொரு நாளும் கூர்மையடைந்தபடியே வருகின்றன. ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக ஒரு சில கருத்துக்களை கடந்த மாதத்திலே முன்வைத்திருந்தார். அதன் பிறகு வியாழக்கிழமை தோறும் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அன்புமணிக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரக்கூடிய ராமதாஸ் இன்று தன்னுடைய பெயரையே தன்னுடைய மகன் பயன்படுத்தக்கூடாது என்ற அளவிற்கு அவர் மீதான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் அன்புமணி தைலாபுரம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் 2 தரப்புக்கும் இடையே ஒரு சமரசமான நிலை ஏற்படுமா? ஏனென்றால் இதற்கு முன்பும் இதே போன்ற சூழல் ஏற்பட்ட போதெல்லாம் சரஸ்வதி அம்மாள் தலையிட்டு பேசி இருவரையும் சமாதானப்படுத்தி இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே போன்று ராமதாஸ் அவர்களும் கூட தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே பலமுறை அன்புமணி தனக்கு எதிராக வீட்டில் கருத்துக்களை சொன்ன பொழுது அப்பொழுதெல்லாம் சமாதானம் செய்து விட்டோம் என்ற ஒரு தகவலை ராமதாசும் சொல்லியிருப்பார். எனவே சரஸ்வதி அம்மாள் மூலமாக ஒரு சமரசத்திற்கான முயற்சியாக இது முன்னெடுக்கப்படுகின்றதா? யாரேனும் நிர்வாக
நிர்வாகிகள் சொல்லி அன்புமணி வந்திருக்கின்றாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. கும்பகோணத்திலிருந்து மருத்துவர் ராமதாஸ் இன்னும் தைலாபுரம் தோட்டம் வந்தடையவில்லை. அதே நேரம் சென்னையிலிருந்து ஒரு 2 மணி நேர பயணத்திலேயே தற்பொழுது திண்டிவனம் சென்றிருக்கக்கூடிய அன்புமணி தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருக்கின்றார். எனவே அவர் தந்தைக்கு எதிரான இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுவாரா, அன்புமணியினுடைய நிபந்தனைகளை மருத்துவர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை நான் தான் பாமகவின் தலைவர் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அதே நேரம் அன்புமணியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவின் மூலமாக தீர்மானிக்கப்பட்ட தான் தொடர்வதாகவும் 2026 ஜூன் வரை தலைவர் பொறுப்பிலிருந்து தன்னை நீக்குவதற்கு பொதுக்குழுவை தவிர எந்த தனி நபர்களுக்கும் அதிகாரம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அன்புமணி கூறி வருகின்றார். மேலும் கட்சியில் ராமதாஸ் பழைய நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார். அதே நேரம் அன்புமணியை பொறுத்தவரை ராமதாஸால் நீக்கப்படக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் அதே பொறுப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் நீடித்து வரக்கூடிய இந்த சண்டை காரணமாக பாமகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அன்புமணியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை, அதாவது அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணியை தொடர்வதற்கு அன்புமணி விரும்புவதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் மருத்துவர் ராமதாசுடன் திமுகவை சார்ந்த சில மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாடு திமுக சார்ந்து இருக்கலாம் என்று கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் அங்கம் பெறவே விரும்புகின்றார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் நேற்றைய தினம் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழுவிலும் ஒரு சில முக்கிய தீர்மானங்களை ராமதாஸ் தரப்பில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆட்சியில் பங்கு என்கின்ற தங்களுடைய ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தைலாபுரம் தோட்டம் சென்றிருக்கக்கூடிய அன்புமணி அவருடைய தாயை சந்தித்திருக்கின்றார். சரஸ்வதி அம்மாள் அவர்களை சந்தித்து தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் மூத்த நிர்வாகிகள் யாரேனும் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கின்றார்களா என்ற தகவலை கேட்டு பெறும் பொழுது அதுபோன்று தற்பொழுது வரை எந்த பெரிய அளவிலான மூத்த நிர்வாகிகளும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்த சந்திப்பின் மூலமாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான இந்த சண்டை உடனடியாக முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக இரண்டு தரப்பினரும் சமாதானம் அடையும் பொழுது பாமக மீண்டும் தங்களுடைய இந்த தேர்தலுக்கான பயண திட்டமிடலை அவர்கள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அன்புமணியை பொறுத்தவரை உரிமை மீட்பு பயணம் உள்ளிட்டவற்றை எல்லாம் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் சமாதானம் ஏற்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது.